அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டீங்கன்னா, இன்டகிரல் கால்குலஸ்ல ஆர்க் லென்த் அப்படின்ற டைட்டில்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் ஃபைண்ட் த ஆர்க் லென்த் ஃபார் ஃபங்ஷன் f of x ஈக்குவல்ஸ் டு 2/3 x ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் பவர் 3/2 in the interval 1, 4. ஸோ a, bக்கான வேல்யூ 1, 4. ஃபர்ஸ்ட்ல நம்ம ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா தெரியணும். ஸோ ஆர்க் லென்த் அப்படின்னா வெரி சிம்பிள், ஒரே ஒரு ஃபார்முலா தான். இன்டகிரல் a to b ஸ்கொயர் ரூட் 1 பிளஸ் dy பை dx ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா இன்டு dx. சரிங்களா? அப்போ நம்ம என்ன சார் முதல்ல ஃபைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, dy பை dx தான் முதல்ல ஃபைன் பண்ணணும். அப்போ y-யோட வேல்யூ கொடுத்துருக்கோம். y ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் x 2/3 x ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் பவர் 3/2ன்னு கொடுத்துருக்கோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? நமக்கு நல்லாவே தெரியும் டெரிவேட்டிவ் ஆஃப் கேபிட்டல் x ஹோல் பவர் n இருந்துச்சுன்னா n x பவர் n மைனஸ் 1 எகைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அவ்வளோதான் சார், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த லாஜிக் படி இங்கே ஒர்க் பண்ணால் y டேஷ்ன்னு சொல்லலாம், இல்லை dy பை dx சொல்ல, எல்லாமே ஒன்று தான். y டேஷ் இல்லைனா dy பை dx. இப்போ 2/3ன்றது ஒரு நம்பர் சார், டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த டைமை ஒர்க் பண்ணால் n x பவர் n மைனஸ் 1 n பிளேஸில் 3/2 இருக்கு. n பிளேஸில் 3/2. அப்போ 3/2 வாட் எவர் த பிராக்கெட்ஸ் பவர் n மைனஸ் 1 3/2 minus 1. Again, I have to differentiate bracket with respect to x. அவ்வளோதான் சார், வெரி வெரி சிம்பிள். nx பவர் n மைனஸ் 1 பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும். எந்த டைம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. 2 2 3 3 கட் பண்ணிக்கலாம். இப்போ மீதி என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் பவர் 3/2 மைனஸ் 1 இருக்கு இல்லைங்களா? இது எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும்? 3 மைனஸ் 2/2 ஆகும். அப்போ ஆன்சர் என்ன சார்? 1/2. அப்போ பவர் 1/2 ஆகும். இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். யாரை பொறுத்து சார் பண்ணணும்? எக்ஸை பொறுத்து பண்ணும். அப்போ என்ன சார் கிடைக்கும்? 2x பிளஸ் 0ன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக dy பை dxக்கான வேல்யூ என்ன சார்ன்னு பார்த்தீங்கன்னா பவர் 1/2. ஸோ பவர் 1/2ன்றது என்ன சார்? ரூட்டு இல்லைங்களா? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கூட 2x இருக்கு. இது dy பை dxக்கான வேல்யூ. ஸோ பிராக்கெட்டுக்கு உள்ள என்ன சார் இருக்குன்னா 1 பிளஸ் dy பை dx ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 பிளஸ் dy பை dx ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூ என்னன்னு பாருங்க இல்லைங்களா? 1 பிளஸ் dy பை dx ஹோல் ஸ்கொயர். அப்போ அதுக்கான வேல்யூ என்னன்னா 1 பிளஸ் இந்த டைம் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இல்லைங்களா? ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 கிடைக்கும். சரிதானே சார்? ஏன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இந்த 4x ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ 1 பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன சார் ஆகும்? எக்ஸ் பவர் 4 ஆயிரும் பிளஸ் 4x ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா? இதை இன்னும் சிம்பிளை பண்ணி பார்த்தா இடத்த மாற்றி எழுதுனா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 4x பவர் 4 முன்னாடி எழுதிக்கங்க, பிளஸ் 4x ஸ்கொயரை பின்னாடி எழுதிக்கங்க, பிளஸ் 1 அடுத்து எழுதிக்கங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு எனக்கு நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சார் இருக்குன்னா 2x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு 2x ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் 1 ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கு. அது எப்படி எழுதலாம்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்போ 2x ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆர்க் லென்த்தோட ஃபார்முலாவோ டைம் எழுதுங்க. ஆர்க் லென்த்தோட ஃபார்முலாவோ டைம் எழுதுங்க சார். என்னன்னு பாருங்க. அதாவது இன்டகிரல் a to b ஸ்கொயர் ரூட் 1 பிளஸ் dy by dx whole square into dx.
இல்லைங்களா? அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. நமக்கு கிடைச்ச வேல்யூ இருக்கு இல்லைங்களா? ஸோ ஏபி என்னன்னு பார்த்துங்க. முன்னாடி போய் பாருங்க. ஏபியோட வேல்யூ 1,4. ஸோ ஏபியோட வேல்யூ 1,4. அப்போ 1 to 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இன்டூ டிஎக்ஸ். ஸோ ரூட்டும் ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆயிடும். அப்போ என்ன சார் கிடைக்குன்னா இன்டகிரல் 1 to 4 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த ரூட்டும் பவர் 2 கட் ஆயிரும். இன்டூ டிஎக்ஸ் இருக்கும். இது சாதாரண இன்டகிரேஷன். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2 சும்மா தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸுக்கான வேல்யூ எக்ஸ் கியூப் பை 3 இல்லைங்களா? ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸுக்கான வேல்யூ 1. லிமிட் என்னன்னா 1 to 4. லிமிட் 1 to 4. ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்போ 2/3 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 4 கியூப் ப்ளஸ் 4. இது அப்பர் லிமிட்டுக்கானது. மைனஸ் லோவர் லிமிட் 1 அப்ளை பண்ணுங்க. 2/3 இன்டூ 1 கியூப் ப்ளஸ் 1 கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் டேரெக்டாக ஆன்சர் எழுதிக்கலாம். இல்லை சார் நான் சிம்பிளை பண்ணி தான் எதுவும் ஃபீல் பண்ணிங்கன்னா சிம்பிளை பண்ணுங்க. கேல்ஸ் இருந்தால் டேரெக்டாக கேல்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ 2/3 4 கியூபோட வேல்யூ 64 ப்ளஸ் 4 மைனஸ் 2/3 மைனஸ் 1. ஸோ கேல்ஸ் எடுத்துக்கங்க சார், ஒர்க் பண்ணி பாருங்க. அதாவது 2 இன்டூ 64/3 அது கூட 4 ஆட் பண்ணோம். மைனஸ் 2/3 சப்ட்ராக்ட் பண்ணோம். மைனஸ் 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் எக்ஸாக்டா 45 கிடைக்கும். ஆன்சர் எக்ஸாக்டா 45. டைரக்டா கேல்சி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம் சார். கேல்சி அலௌடு தான். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.